வணக்கம் வணக்கம் நேயர்களே, கேபிபராக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்கள் கிருஷ்ணா. யோகேஷ். எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒடிசி அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகி அடிச்சு எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ட்ராயின்னு சொல்லி ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே ஒரே கதை தான், அந்த மித்தாலஜிக்குள்ளே தான் வருது, கிரீக் மித்தாலஜிக்குள்ளே தான் வருது அப்படிங்கிற மாதிரி. அந்த படங்கள்லாம் பார்த்தப்போ தான் யோகிஸ்க்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் இல்லை தோணுச்சு. என்ன தோணுச்சு என்னன்னா, எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக இது 2 படம் இல்லை, இது மாதிரி ஊர்பட்ட படம் இருக்குது. நான் இப்போ ஒடிசி பார்த்துட்டு வந்த அப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமாக படம் இருக்குது. இப்போ ஆக்சுவல் ஒடிசி இப்போ வந்ததே வந்து முன்னாடி வந்து வேறு விதங்களில் வேறு மாதிரி அவங்களோட இன்டர்பிரிட்டேஷனில் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வரிசையாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உட்காந்துருக்கேன். நான் இப்போ என்னடா பேச போறீங்க அப்படின்னு கேட்டால், படம் பார்க்காதவங்களுக்கு இந்த பேர், இந்த கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நம்ம இந்த படத்தை பற்றியோ இல்லை படத்தோட ரிவ்யூவோ கேரக்டரோ அந்த மாதிரினா அப்படி கிடையாது. அந்த கேரக்டர் சொல்கிற ஒரு ஐடியாலஜி, ஃபிலாசபி, அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் உடைக்கப்படலாம், படங்களை பற்றின விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை, நான் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் 0 ஸ்பாய்லராக நான் போய் 2 படமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை படம் பார்த்துட்டு வந்து பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. எனக்கு ட்ராய் படம் பார்த்தப்போ 2 கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி அக்கில்லஸ், இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஹெக்டர், அதாவது பிஎம்மோட பையன், ட்ரோஜன் பிரின்ஸ். ஓகேவா அப்படின்னு சொல்லி இந்த 2 கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததா. ஒடிசியஸ் கேரக்டர் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஓகே, அதில் ஓகேவா, ஏன்னா ட்ரோஜன் அரசுங்கிற ஐடியாவே அந்த ஆள் வாங்க வந்துருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நோட்டீஸபிளாக இருந்ததே தவிர பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல அந்த கேரக்டர். ஆனால் இப்போ ஒடிசி போய் பார்த்துட்டு வந்த அப்புறம் இவங்க 2 பேரையும் இந்த கேரக்டர் ஓவர் கம் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அகைன் இது என்னன்னா, மித்தாலஜி பேஸ் பண்ணி நாங்கள் சில விஷயங்கள் பேசலான் இருக்கோம். பட் அதிக பர்சன்டேஜா நீங்க பாத்தீங்கன்னா நான் ட்ராய் ஆடிசிங்கிற 2 படங்களை வச்சு மட்டும் தான் இந்த கேரக்டர்ஸை பேச போறேன். அதிகபட்சமா இடையில மித்தாலஜி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது ஆடிசி கேரக்டர் தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவின் கடைசியில புரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த ட்ராய் வாரும் இந்த ஆடிசிக்கும் முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத, அதுல இருந்து இப்போ அடுத்து வரதை நீ உன்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்னேன்ல அக்கில்லஸ், அவனோட அப்பா அம்மாவுக்கு கல்யாணம். அதாவது அவங்க அம்மா முன்னாடியே சொன்ன கடவுள், அவங்க அப்பா வந்து மனிதர் அப்படின்ற மாதிரி. அவங்க 2 பேர்த்துக்கும் கடவுள்களுக்கிடையே கல்யாணம் நடக்குது. அங்க ஒரே ஒரு கடவுள் மட்டும் வரவேற்கப்படலை. யாரு அப்படின்னா காடஸ் ஆஃப் டிஸ்கைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எரிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அவங்களை கூப்பிடல அப்படின்னா, நாரதர் மாதிரியான ஒரு ஆள் அவங்க வந்தாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அந்த கடவுளை வந்து கூப்பிடல. ஆனா அந்த கடவுள் வந்து வந்துடுறாங்க. வந்ததும் சும்மா வர்றாங்க, எடுத்து பாரு அந்த மாதிரி ஒரு கலவரத்தோட வராங்க. என்ன கலவரம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தங்க ஆப்பிள் வந்து டு த ஃபேரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, அந்த டு பி த பியூட்டிஃபுல் ஒன்னா அந்த மாதிரி ஏதோ அதான் ரொம்ப அழகான ஒருத்தவங்களுக்கு தான் அந்த ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தங்க ஆப்பிளை வந்து டமால் அதுக்குள்ள போட்டுறாங்க. அங்க 3 பேருக்கு அந்த தங்க ஆப்பிள் மேல கண்ணு. யாருன்னா ஹீரா, குயின் ஆஃப் காட்ஸ், அத்தினா காடஸ் ஆஃப் வார், ஆஃப்ரோடைட் காடஸ் ஆஃப் பியூட்டி. இவங்க 3 பேர் அந்த ஆப்பிளை தூக்கிட்டு யார்கிட்ட போறாங்கன்னா ஜியூஸ் கிட்ட போறாங்க. ஒரு பக்கம் ஹீரா வந்து தன்னோட பொண்டாட்டி அந்த அம்மாவை தான் சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் பொண்ணான அத்தினா இருக்கிறான். பொண்ணு அம்மா சொல்லி பொண்ணு சொல்லனா அது ஒரு பெரிய சிக்கலா போயிடும். இன்னொரு பக்கம் காடஸ் ஆஃப் பியூட்டியே நிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு கொடுத்தோம்னா அம்மா மக 2 பேரும் சண்டைக்கு வந்துருவாங்க. அப்படி அம்மாவுக்கும் மகளுக்கும் யாராவது ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அப்புறம் என்ன காடஸ் ஆஃப் பியூட்டி, ஒன்னையுமே பியூட்டின்னு சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து. ஜூஸ் வந்து விவரமா என்ன பண்ணிட்டாப்ல, நான் இந்த பொறுப்பு ஒரு மோர்டல் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா பாரிஸை கூப்பிடுறாங்க. பாரிஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன ஹெக்டர் அவனோட தம்பி. பாரிஸ் வந்து முடிவு பண்ணணும் யாரு அழகான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல வந்து அந்த 3 தெய்வங்களும் வந்து ஒவ்வொரு வரம் கொடுக்குறாங்க. நீ என்ன பியூட்டிஃபுல் சொன்னேன்னா நான் உனக்கு இதை செய்யறேன். ஏன்னா ஜூஸ் கிட்ட அதை பண்ண முடியாது. நீ என்ன எனக்கு வரம் கொடுக்கறது, உனக்கே இவன் மோர்டல் தானே, சோ அதனால நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரா என்ன டிரைவ் சொல்றாங்க, ஹீரா வந்து சும்மாட்டு எதுவும் பெரிய கிங்டம் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல, அதாவது அவனோட கிங்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. எத்தினா என்ன பண்றான்னா பெரிய வார் டாக்டிக்ஸ், பாரு தானே உன்னை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது, நீதான் அப்படிங்கிற மாதிரியான வரத்தை கொடுக்குறாங்க. ஆஃப்ரோடைட் என்ன பண்றான், உலகத்திலே அழகான ஒருத்தையும் உனக்கு வந்து பொண்டாட்டியாதாரே கொடுக்குறேன். எங்க ஆளுக்கு அப்பதான் ஒரு 25 வயசு இருக்கும். யாருக்கு? பாரிஸ்க்கு. சொல்றேன், அவன் மண்டையில என்ன ஓடி இருக்குன்னு சொல்றேன். ஒரு பெரிய கிங்டம் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, பயங்கரமான கிங்டம், ஓகே. ஆனா அதை பாத்துக்கிறது வந்து கொஞ்சம் மண்டையான வேலை. அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு நிறைய பொறுப்பு கொடுப்பாங்க, அது நமக்கு செட் ஆகாது. இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு போர் வீரர், சோல்ஜர் அப்படின்னா ரத்தம், கை, சட்டை,
இந்த அது இதுன்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் யாரு போய் பார்த்துக்கிட்டு சரி ஒரு அழகான பொண்டாட்டியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரும். வயசு வேற ஒரு 25 வயசு பையன், அவனையும் குறை சொல்ல முடியாது, வயசு குறை, வயசு என்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க, வயசு கோளாறு. அதனால தலைவன் வந்து ஆஃப்ரோடைட்ட ஓகே பண்ணிடலாம்ல, நீ தான்ப்பா அழகு அப்படின்னு சொல்லி அவனும் மீன் ஆஃப்ரோடைட்டும் இந்தா உனக்கு இந்த வரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. அது வரம் தான், ட்ராய்க்கே சாபம் அது. ஹெக்டருக்கு மட்டும் இல்ல, மொத்த ட்ராய் இப்படி நெருப்பு பிடிச்சு குப்பு குப்புன்னு எரிஞ்சுது இந்த ஒரு வரத்தினால. சரியா, இப்ப இதோட இதெல்லாம் முடிஞ்சுதான் ஆக்சுவலா ட்ரோஜன் வார் இங்க வந்து நிக்குது. இதெல்லாம் முடிஞ்சு இங்க வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 கேரக்டரை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம லைஃபோட 3 ஸ்டேஜா பாக்குறேன். முதல் ஸ்டேஜ் வந்து க்ளோரி, பயம்னா என்னன்னே தெரியாதவன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அக்கில்லஸ் கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எதை பார்த்து பயம் கிடையாது. ஆனா இல்ல, ஆக்சுவலா அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, நம்ம யாரும் தெரியாம போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம், இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கு. சால்ட் சேது மாதிரி ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் செம்மையா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா வாழ்ந்து கொண்டிருக்க அக்கில்லஸ். ஆக்சுவலா அக்கில்லஸ் யாரு அப்படின்னா, பீலியஸ் தெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட பையன். அவங்க 2 பேர் யாருன்னா, தெட்டிஸ் அப்படின்றவங்க காடஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட பையன் தான் அக்கில்லஸ். இவனுக்கு இவனோட ஆரம்பம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து காடஸோட பையன். அப்படின்னா வந்து இவன் கிட்டத்தட்ட ஒரு டெமிகாட். அவங்க அப்பா வந்து ஹியூமனு, அவங்க அம்மா வந்து காடஸ். அவனோட இன்ட்ரோ, அவனோட பிறப்பு எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டது. நீ வந்து உன்னை யாருக்குமே தெரியாது, நீ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணலாம், நீ ரொம்ப நாள் வந்து நிம்மதியா உன்னோட குடும்பத்தோட உன்னால வாழ முடியும். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உன்னோட எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீ வந்து சின்ன வயசுல இறந்து போயிடுவ, உன்னோட இறப்பு வந்து பயங்கர ஹீரோயிக்கா ஒரு ஐடியலா வந்து நீ மாறுவ இறந்ததுக்கு அப்புறம், அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் 2. நம்ம அக்கில்லஸ் என்ன தேர்ந்தெடுத்திருப்பாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் 2 அப்படிங்கும் போது, தலைவர் நல்லா நல்லா வாழ்ந்தா போதும், ரொம்ப நாள் வாழணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி செத்து விட்டாப்ல காலில் அம்படி விட்டு. இப்போ வந்து உங்களுக்கு அக்கில்லஸ் யாரு, அப்பா அம்மா யாரு, அவனோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்படி சொன்னது வந்து ஒரு கதைன்னு வச்சுக்கேன். மித்தாலஜியில் இன்னொரு மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, சாய்ஸஸ் வந்து அவனுக்கு கொடுக்கப்படல, அவங்க அம்மா அதை செலக்ட் பண்ணி இவனை வந்து இதை செலக்ட் பண்ணிடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காடஸ் ஆஃப் ரிவர் வந்து பார்த்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவன் சீக்கிரமே செத்து போயிடுவாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. உனக்கு க்ளோரி தான் கிடைக்க போகுது அப்படின்னா அவன் ஆல் ஃபர்ஸ்ட்டாக கிளம்பி போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு ஆள். இப்போ இந்த மாதிரி ஒடிசியஸ் எல்லாரும் சேர்ந்து படைக்கு ஆள் திரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ட்ராய்க்கு அதான் படைக்கு, அதான்டா ட்ரோஜன் வாருக்காக படையை திரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பொம்பளை வேஷம் போட்டு ஒரு இதுக்குள்ள வந்து தீவுல வந்து விட்டாங்க. அப்புறம் ஒடிசியஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்கிறான் பாரு ஒன்னிய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிஃப்டா அதுல வந்து ஆர்மரு வால் அந்த கிஃப்ட்லாம் வந்து பிக் பண்ண ஒரு பொண்ணை வந்து இப்படி சிக்கிட்டான் அவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த போர் முரசெல்லாம் வரும். இவன் உள்ள இருந்த அப்படி வெறியே டக்குன்னு மாட்டிட்டு ரெடியாரு வாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டு போயிட்டாங்க. ஸோ இது இன்னொரு விஷயம். இப்போ என்னன்னா, அம்படி பட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது நான் வந்து அப்பயே சொல்லியிருந்தேன். எப்படி அம்படி விட்டு போய் இறந்து போனான் அப்படின்னா, காலில் ஒரு பாயிண்ட்ல அம்பு பட்டு, அதான் ஒருத்தன் கொண்டிருப்பான் ஒருத்தன். அவனை நினைச்சா நீங்க ட்ராய் படம் பாத்தீங்கன்னா அவனை ஏத்துக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆளா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அது கதைக்கு வரேன்டுது. இப்போ அம்படிப்பட்டு இறந்து போயிடுறான். அந்த அம்படிப்பட்டதுக்கான ஒரு இதுவும் வந்து மித்தாலஜியில சொல்லப்பட்டிருக்கு. ட்ராய் படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க, மித்தாலஜியில சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவன் அம்மா வந்து ஏதோ ஒரு புனித நதியில வந்து அவனை முக்கி எடுப்பாங்க. ஆமா, அவனை வந்து இம்மார்டல் ஆக்குறதுக்காக. அப்போ வந்து அவனோட லெஃப்ட் லெக்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா கரெக்டா தெரியல, லெஃப்ட் லெக் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து அதை பிடிச்சிட்டு அவனை தலைக்கெல்லாம் முக்குவாங்க. முக்கி எடுக்கும்போது அவனோட லெஃப்ட் லெக் அவன் பிடிச்சிருக்க இடம் மட்டும் நினையாது. ஸோ அந்த இடம் மட்டும் அவனோட மார்டாலிட்டி பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனுடைய இது மகாபாரதத்துல வரும். இதே மாதிரி ஒடிசியஸோட இது சொல்லும்போது ராமாயணம் வரும். அப்படியா? ஆமா, அந்த இடம் மட்டும் அவனுக்கு வந்து இது இருக்கனால அங்க வந்து
அகிலேஷ் தான் கிருஷ்ணனா? ஆமா, மேபி இருக்கலாம். கால்ல வேர்ல்டு கால்ல அவங்க போட்டு கிருஷ்ணா இன் பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, கிருஷ்ணா இன் பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்படி வந்து அந்த எங்காவது செத்து போயிட்டாப்ல. இப்போ க்ளோரி முடிஞ்சு, அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வரோம் அப்படின்னா ஹெக்டர் யாருன்னு சொல்லுங்க. இப்போ ஹெக்டர் வந்து இளவரசன். அது எந்த மாதிரியான ஒரு பிரின்ஸ்? நாட்டு மேலையும் நாட்டு மக்கள் மேலையும், அதுக்கப்புறம் அந்த எல்லா விஷயம் அவங்க குடும்பத்து மேலையும், அவங்க குடும்பத்து மேலையும் எல்லா விஷயமுமே வந்து அவன் யோசிச்சு ஒரு விஷயத்துக்கு 100 தடவையாவது யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இளவரசன். இவனோட அண்ணன் தானே பாரிஸோட அண்ணன். அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சாபம் அவனுக்கு அண்ணனா பிறந்ததுதான். அவனுக்கு இருந்த மிகப்பெரிய சாபம் அவன் தம்பிதான் அப்படிங்கிற மாதிரி. ஹெக்டர் வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆனர். 27 வரைக்கும் அகிலேஷ், 27க்கு அப்புறம் வந்து ஹெக்டர். கல்யாணம் ஆச்சுன்னா நீங்க ஹெக்டரா மாதிரி ஓகேவா? சோ ஹெக்டரோட ஆக்சுவலானது என்னன்னா, அவனுக்கு ட்ரோஜன் வார் போனா செத்துருவோங்கிற பயம் இருக்கு. அங்க இருக்க மிகப்பெரிய பயத்தை தாண்டி அவனோட கால்குலேஷன் படி அவங்க எவ்வளவு பெரிய ஆர்மி அப்படிங்கிறது ஹெக்டருக்கு ஒரு கணிப்பு இருந்திருக்கும். மெலனைஸே ஒரு மண்டகனம் முடிச்சா அவனே ஒரு இதான ஒரு ஆள். அவங்க அண்ணன் இப்ப இவனோட முண்டாட்டி தூக்கிட்டு வந்தோம்னா அவங்க அண்ணன் அதுக்கு மேல ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. இது உங்களுக்கு இடையில மேபி புரியாம இருக்கலாம். சப்போஸ் நீங்க உங்களுக்கு கதை தெரியல அப்படின்னா சொல்லணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது ட்ரோஜன் வார் எக்ஸ்பிளைன், அது தனியா ஒரு வீடியோவா இருக்கும். நான் பார்த்து ட்ரோஜன் வார் வந்து ஒரு இதுல புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வேணா நம்ம கீழே போடுறேன். அதை நீங்க பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கீங்க. இதுல புரியாத விஷயங்கள்லாம். இப்போ மெலனைஸோட பொண்டாட்டியை பாரிஸ் தூக்கிட்டு வந்துடுறான். அதுலதான் இந்த ட்ராய் வர ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெக்டரோட ஐடியாலஜி நான் சொன்னேன்ல, அவனுக்கு வந்து க்ளோரியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹானர் இதுதான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு பயம் தான். ட்ரோஜன் வார் போனா அவங்க கொண்டுருவாங்கன்னு பயம் இருந்தாலும் அவன் குடும்பத்துக்காகவும் அவன் மக்களுக்காகவும் அங்க போய் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. இவனோட எண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கில்லஸோட கசின் ஒருத்தன் தான். அவனை வந்து வாருக்கு போகாதன்னு அக்கில்லஸ் வந்து ஒளிச்சு வைப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு சண்டை போட தெரியாது. அவன் தான் கத்துட்டு இருக்கான், சின்ன பையன். ஒரு நாள் அக்கில்லஸ் மாதிரியே இருப்பான் அவன். ஒரு நாள் வந்து அக்கில்லஸ் போருக்கு போகாதப்ப அவன் சண்டை போட்டு ஏகமனானுக்கும் இவனுக்கும் இருக்க சண்டையில அவன் வந்து போருக்கு போகாம இருக்கும்போது இவன் வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு போயிட்டான். ஹெக்டர் வந்தாண்டா அக்கில்லஸ் அவன் கழுத்து எடுத்து போட்டான் தான் தெரியும் அவன் அக்கில்லஸ் இல்ல. அக்கில்லஸ்க்கு வந்த காண்டில் ஏன் தம்பி வாடா போட்ட, இறா நான் ஒண்ணு போடுறேன் அப்படின்னு ஹெக்டரை சிங்கிள்ஸ் கூப்பிட்டு அவனை முடிச்சு விட்டுருவான். இப்போ சோகம் என்னன்னா, முகேஷ் எங்களால காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி. ஹெக்டருக்கு என்னமோ நல்ல சாவுதான். அதாவது அக்கில்லஸ் என்னும் மாவீரனிடம் அவன் வந்து இறந்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அக்கில்லஸோட சாவு எப்படி இருந்ததுன்னா, இந்த முன்னாடி சொன்னோம்ல ஒரு முட்டா பைய பாரிஸ், அவன் தான் அக்கில்லஸை போட்டான். என்னடா சொல்றீங்க, வாரு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்ன, அதாவது முன்னாடி போன ஒரு பெரிய சோல்ஜர் ஒண்ணு யாராலையும் அடிக்க முடியாதுன்னு வரத்தை வந்து தட்டி விட்டு ஒருத்தன் அப்படி ஒரு சோல்ஜரை வந்து மர்டர் பண்ணிருக்கான். ஆனால் இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீ கேட்டேன்னா, இவன் வந்து நிறைய பேரை பகைச்சுக்கிட்டான். அக்கில்லஸ் வந்து நிறைய கடவுள்களை வந்து பகைச்சுக்கிட்டான். அதுவும் ஒரு வயசு கோடாரு. நிறைய கடவுள்களை பகைச்சுக்கிட்டதின் காரணமாக அவன் இந்த கடவுள்கள்லாம் சேர்ந்து பாரிஸ்க்கு வந்து அவனுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீ அவனை போட்டேன்னா அவனை போட்டுக்கலாம். இப்போ க்ளோரி, ரெஸ்பான்சிபிலிட்டி, பீஸ். அதாவது பேரம்பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவர் பாயிண்ட் டிவைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் பிக்ஸ் ஆகிற ஒரு விஷயம் தான் இந்த பீஸ். எதுவுமே வேணாங்க, அதான் பார்த்தாச்சு, மன நிம்மதி இருந்தா போதுங்க அப்படிங்கிற ஒரு இது. இப்போ ஒடிசியஸ்க்கும் மன நிம்மதிக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். ஏன்னா அவன் தான் எல்லாரையும் செவனில் ஒளிஞ்சிருந்தவன் எல்லாம் சண்டைக்கு கூப்பிட்டு போனானே அப்படிங்கிற மாதிரி. ட்ரோஜன் ஹார்ஸை கண்டுபிடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் மொத்த ஊரும் எரியறதுக்கு மிகப்பெரிய காரணமான பாரிஸை தாண்டி ஒடிசியஸும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவனுக்கு ட்ரோஜன் ஹார்ஸ் கண்டுபிடிச்சு வாழ்வுள்ள போற வரைக்கும் அது கிடையாது. வாழ்வுள்ள போன அப்புறம் அங்க அந்த ஊர் பத்தி எரியறதை பார்க்கும்போது ஒடிசியஸ்குள்ள ஒரு சின்ன கில்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அங்கதான் அந்த செடி முளைக்குது. அந்த கில்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. போர் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, முடிஞ்சது லிட்டரலா. அங்க உள்ள போய் பத்த வச்சுட்டாங்க, அவனுக்கு கிளம்பிட்டானுங்க. பிரியம் செத்துட்டான், அதாவது கிங் ஆஃப் ட்ராய் வந்து இறந்து போயிட்டான். ஹெக்டர் செத்துட்டான். இனி வந்து ட்ராய் யாராலையும் காப்பாற்ற முடியாது வந்து. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மிகப்பெரிய காரணமா வந்து ஒடிசியஸ் இருந்தாங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒடிசியஸ்னால ஏத்துக்கவே முடியல. இப்போ ஒடிசியஸ்க்கு இந்த விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து எல்லாம் கிளம்பினாங்க, போர் எல்லாம் முடிஞ்சது, ஜாலியா ஊருக்கு கிளம்புறாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆகமம்னானோட ஷிப்பு முன்னாடி போகுது, பின்னாடி ஒடிசியஸ் ஷிப்பு போகுது. அப்போ வந்து அந்த ஷிப்பை ஃபாலோ பண்றது தான் வழக்கம். ஒடிசியஸ் என்ன பண்றாப்ல, இல்லை எனக்கு வேணாம், இப்போ எனக்கு வீட்டுக்கு போக தோணலை, எனக்கு வந்து இது மாதிரி மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது இந்த கில்ட்டின் காரணமாக, எனக்கு கொஞ்சம் வேறு பக்கம் போய் கொஞ்சம் நான் வந்து இதுலேருந்து வெளியே வரணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னோட குடும்பத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பு கப்பலை அவன் சைடு போவான், நான் வேற எங்கேயா போயிட்டு போவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க.
அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க சந்திக்க போகிற விஷயங்களை அவங்க மட்டும் இல்லை, அவங்கள தாண்டி உலகத்திலே அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான வித்தியாசமான கஷ்டங்களையும் கொடூரங்களையும் இவனுங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது. ஒருத்தன் ராங் டர்ன் எடுக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ராங் டர்ன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒடிசியஸ் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். போய் அவன் நிறைய விஷயங்களை பார்ப்பான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒடிசி கதையை சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ விஷயங்களை பார்த்து ஒருத்திக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும்போதும் அவனுக்கு ஒவ்வொரு விஷயமா ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கும். வேணாம், எது முக்கியம், எது முக்கியம், இது முக்கியமா, இது முக்கியமா, இது முக்கியமா அப்படி பிரேக் ஆகி கடைசியா அவனோட நாட்டுக்கு வந்து போய் சேர்றான். அப்படிங்கும்போது நாட்டுக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் செத்துடுவான். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் சாவான். ஸோ இவனுக்கு தான் அந்த லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு வைங்களேன். மற்ற எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அந்த 2 கேரக்டரையும் இவன் வந்து முழுசா கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவனா செத்துருக்கான் அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த ஒரு பீஸுங்கிறத இவனோட கடைசி நாளில் வந்து அந்த பீஸுங்கிறத கொஞ்சம் அனுபவிச்சிருக்காங்கிறத தாண்டி அதுதான் முக்கியங்கிறத அவனுக்கு உணர வந்தது வந்து இந்த இடையில பார்த்தா அவனுடைய. ஆனா அது உணர்றதுக்காக அவன் இழந்த உயிர்கள் வந்து எக்கச்சக்கமான ஆட்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த இழந்த உயிர்கள் தான் அவனுக்கான அந்த உணர்தலை கொடுத்துருக்கு. இவ்வளவு பேர் செத்துப்பிட்டாங்க, அவன் என்ன கண்டுட்டாங்க, செத்து போய் என்ன கண்டுட்டாங்க, நமக்கு என்ன கொடுத்துட்டு போனானுங்க, வெறும் கில்ட்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து உணர்ந்தான்னு வச்சோம். உணர்ந்து கடைசியில் வந்து ஒரு நல்ல எண்டிங்கை சந்திச்ச ஒரு ஆள் தான் ஒடிசியஸ். இப்போ உங்களுக்கு வந்து அந்த 3 ஸ்டேஜ் வந்து இந்த 3 கேரக்டர் வச்சு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகேவா? அதாவது இந்த 3 பேரோட ஐடியாலஜி என்ன, இந்த 3 பேர் எப்படி பிறந்தாங்க, இந்த 3 பேர் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நசுக்கி சுருக்கமாக வந்து சொல்லியிருக்கோம். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோரி, ஹானர் இது எல்லாமே இருந்தாலும் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக இந்த விஷயத்தை இழந்துடாதீங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பீஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி க்ளோரிக்காக எதை வேணால் இழக்கலாம், இது தன்னையும் இழக்கலாம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த அக்கில்லஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாப்புல. அவன் தான் செத்து போயிட்டான என்ன சொன்னான் அப்படின்னா, கிருஷ்ணா சொல்லுவான். என்னன்னா, நான் சொன்னேன்ல ஒடிசியஸ் வந்து வீடு தேடி வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அடியாக வர விழுகுது. ஓகே, ரியலைஸ் ஆகுது. அதில் வந்து அந்த ஆள் பிரேக் ஆன இடம் அப்படிங்கிற மாதிரி என்னப்பா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு தீவுல போயிருக்கும். இது படத்தில் இல்லை, படம் இல்லாமல் மித்தாலஜி இல்லாதவங்களுக்கு இது ஒரு படத்தில் எல்லா சீன்லாம் சொல்லி ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒடிசியஸ் வந்து நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடக்குது. இப்படி நரகத்துக்கு போவாரு செத்துட்டாப்லையா அப்படின்னா, இல்ல கடவுள்கள் உலகத்துல கல்யாணம்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி நரகத்துக்கும் வந்து போறாப்ல. நரகத்துக்கு போகும்போது அங்க நம்ம ஒவ்வொருத்தையா பாக்குறாருல, ஏகம் நான் எப்படி செத்தான்னா அவன் மொண்டாட்டிட்டே செத்து போயிருவான். ஸோ அந்த மாதிரி எவனுமே உருப்படியா வாழல. சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்கு அப்போ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டி கையால செத்து போயிருவான். அந்த எது பெருசு, இதுதான் பெருசு, இதுதான் பெருசு, இதுதான் முக்கியம் அப்படி தேடி ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் வந்து ஒடிசியஸ் இருக்கான் அப்படின்னு வைங்களேன். அவன் மைண்டுக்குள்ள இதுதான், இது வேணுமா நமக்கு, இதுதான் வேணுமா, இதுதான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி அவன் பார்த்த ஒரு கேரக்டர் தான் வந்து அக்கிலேஸ். அக்கிலேஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ரைடு, க்ளோரி, எனக்கு வந்து நான் யாருங்கிறது தெரியும்டா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவன் எப்பேற்பட்ட வாரியருங்கிறது கூட நின்று சண்டை போட்டா ஒடிசியஸ்க்கு தெரியும். நரகத்துல அவனை வந்து பார்க்குறான். பார்க்கும்போது அக்கிலேஸ் சொல்றான், எனக்கு சின்ன வயசுலேயே 2 சாய்ஸஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இவனே ஒன்று நான் அதை சூஸ் பண்ணிருக்கலாம், இல்லை இதை சூஸ் பண்ணிருக்கலாம். எங்கள் அம்மா பயந்தாங்க நான் இப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போதான் புரியுது இது எது முக்கியம்னு. ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக நான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து வயசாகிற வரையும் வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கலாம். இப்போ எனக்கு ஒன்றுமே எதுக்குடா இதெல்லாம் பண்ணோம், ஓகே பேரு புகழ் எல்லாம் வந்துச்சு, இப்போ அதனால என்ன இல்லையே, நமக்கு அதனால என்ன கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வருதுன்னா அக்கிலேஸ் வாயால ஒடிசியஸ் கேட்கலாம். அந்த இடத்துல ஒரு மனுஷன் பிரேக் ஆகுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, ஹோல் லைஃப் வாஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒடிசியஸ்க்கு ஃபீல் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் சார் இப்பயாவது இப்போ ஒரு செத்து போனவன் தான் வந்து நம்மகிட்ட சொல்லணும். ஆக்சுவலா அவனை தவிர வேற யாராலையுமே அந்த விஷயத்த வந்து சொல்ல முடியாது. வேற யார் சொன்னாலுமே வந்து அந்த விஷயம் கரெக்டா இருக்காது. ஏன்னா அவ்வளவு க்ளோரியை பார்த்தவன் தான் அந்த அக்கில்லஸ் அப்படிங்கிறது. க்ளோரி முக்கியம் இல்லடா அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுதான் கடைசி பிரேக்கிங் பாயிண்ட்னு வச்சுக்கேன். ஒடிசியஸுக்கு தெளிவாயிட்டேன், நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம், வீட்டுக்கு போறோம், கிளப்பு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு போறத நோக்கி மாறி ஒடிசியஸ் வந்து ஒரு வழியா வீட்டுக்கு போய் சேர்றாரு. இதுதான் வந்து கதை சுருக்கம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், எல்லாமே முக்கியம் தான், எல்லாத்தோடவும் முக்கியம் மென்டல் பீஸ். அதை மட்டும் இழந்துடாதீங்க. அதுக்காக வேற எதை வேணா இழக்கலாம், ஆனா வேற எதுக்காகவும் மென்டல் பீஸை மட்டும் இழந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இது என்ன பண்ணா, நம்ம இப்போ சொன்ன மாதிரியே இது எல்லாமே இன்வின்சிபிளான ஒரு விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க அம்மா வந்து பாரிஸை கொண்டிருக்கணும்.
ஏன்னா முன்னாடியே ஒரு ப்ராஃபஸி இருந்திருக்கு, இவனாலதான் ட்ராய் அழிய போகுது. அவங்க அம்மா கொல்லாம என்ன பண்ணிருப்பாங்க, போய் ஷெப்பர்டு கிட்ட கொடுப்பாங்க. ஒண்ணு இவங்களேவாது வளர்த்துருக்கலாம், சரியா, ஒண்ணு வளர்த்துருக்கலாம் இல்ல கொண்டிருக்கலாம். அந்த ஷெப்பர்டு கிட்ட கொடுக்கும்போது ஷெப்பர்டு அவனுக்கு கொல்ல மனசு இல்லாம அவன் வளர்க்குறான். அவனால வளர்க்கப்பட்ட பாரிஸ் வந்து ஒரு கோலையாவே எனக்கு இதுதான் வேணும் இதான் வேணும் முழுக்க முழுக்க டிசையர்னாலே வந்து வளர்றான். அவன் முன்னாடி இருந்து அரச குடும்பத்துல வளர்ந்துருந்தான்னா இப்படிதான் இருந்திருப்பானா அப்படிங்கிறது தெரியல. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபேட்ல. அதுதான் சொல்றேன். பாரிஸ் எப்படி இருந்தாலும், பாரிஸ் ஹெக்டாராவே வாழ்ந்திருந்தாலும் ட்ராய் எறிகிறத எவனாலே இது பண்ண முடியாது. ஆனா அதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்தந்த வயசுல அந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்தே தீருங்கிற மாதிரி ஒரு அடி பட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே வந்து பீஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அடிபடாம முன்னாடியே ஓரளவுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். படாமலாம் தடுக்க முடியாது. அடிபட்டு ரொம்ப ப்ரோக் ஆகி அதுக்கப்புறம் பீஸ் முக்கியம்னு நம்ம ஒடிசியஸ் மாதிரி ஃபுல்லாத்தையும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தான் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றல கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். எப்படி வந்தோமா எப்படி சுத்தினாலும் இதுக்கு வந்துடும். ஸோ இப்போ வீடியோவோட ஆக்சுவல் கான்டாக்ட் முடிஞ்சுது. இப்போ நான் பேச விரும்பின விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்கு. என்னன்னா ஆடிசி பார்த்து ஆடிசிக்கு எவ்வளோ அப்ரிசியேஷன் வந்திருக்கோ அவ்வளோ ஹேட்டடியும் நான் பார்த்தேன். சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது என்னடா படம் அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும், நாங்கள்லாம் எப்படி நினைச்சோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான இருக்கட்டும், ஏன்னா ஆடிசி டிடன்ட் மீட் மை எக்ஸ்பெக்டேஷன், மீன்வேல் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் அடுத்து பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், இதுக்கு ஏன் வந்து எங்கள் கரெக்டான ஆன்சர் இல்லைன்னு ஆடியன்ஸ் கேட்டு நான் பார்த்து இதுக்கு என்னடா ஆன்சர் இல்லை இப்படி முன்னாடியே இருக்கே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆன விஷயங்களை வந்து இப்போ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடலாம் அப்படி பார்க்குறேன். அதில் என்னன்னா முதல்ல நோலனுக்கு வந்து மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப். ஆப்பன்ஹைமர் வரைக்குமே எனக்கு அறகுறையாக தான் புரிஞ்சுது. ஆடிசி மட்டும்தான் எனக்கு முழுசாக புரிஞ்சு. அதுக்கு ஒரு முதல் நன்றி. எங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு அப்ப பதறம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட் திங் வந்து மியூசிக் பயங்கரமா இருந்தது. என்ன விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, ஆக்சுவலாக நான் 2 சீனுக்கு அழுதேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கில்ட்டை வந்து உணர்ற தருணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயமும் சரி. திரும்ப ஆடிசியஸ் வந்து பெனலோபி கிட்ட போய் சேர்ற அந்த ஒரு சமயமும் வந்து எனக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து கதை தெரியாது, நான் வந்து சுத்தமாக அதை வந்து படிக்க வேணாம், ஆடிசியை பற்றி படிக்க வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். இப்போ படம் பார்த்துட்டு தான் நம்ம எதுனாலும் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அந்த 2 சீன் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு வந்து தன்னோட கில்ட்டை வந்து கன்ஃபஸ் பண்ணுற அந்த தருணம் வந்து ஆப்பன்ஹைமரோட அந்த கில்ட்டை வந்து அவரால் ஏற்றுக்க முடியாமல் அந்த விஷயங்கள் வந்து என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. பட் வந்து ஆப்பன்ஹைமரில் என்னால் அந்த கேரக்டரோட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவன் கில்ட்டாக இருக்கான் பாவம் அப்படிங்கிறது இருந்ததே தவிர, இதில் ஆடிசியஸ் கூட நான் வந்து புரியுதியா அவனோட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எங்கரில் தண்ணி வந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மொக்கையா இருந்த சில கேள்விகள் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. என்னன்னா, கடல்லையே அவ்வளவு மீன் இருக்குமே, இவங்க ஏன் பசிக்கு ஒவ்வொரு ஐலாண்டா போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கேட்குற நண்பர் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நண்பா பொசைடனோட பெரிய கர்ஸ் வந்து ஆரம்பத்திலிருந்தே அடிசியை துரத்திக்கிட்டு இருக்கு. கடல்ல இருந்து அவனால எதையுமே பண்ண முடியாது. கடல்ல அவன் முடிஞ்ச வரைக்கும் டிராவல் பண்றதே பெரிய ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ள அவன் எவ்வளவு தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு. சப்போஸ் அவனுக்கு அந்த மீனே கிடைச்சு அந்த மீன் எடுத்து அவன் சாப்பிட்டாலுமே அவனுக்கு என்ன வேணா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, சைக்ளோப்ஸ்ன்னு பொசைடன் ஒரு பையனை கண்ணை குத்தி அவனை குருடாக்கியிருக்கானுங்க அந்த கூட்டமா சேர்ந்து. அப்படிங்கும்போது பொசைடன் வந்து அப்படி அசால்ட்டா விடக்கூடிய ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளோட பையனை உனக்கு கண்ணை குத்திட்டு வந்திருக்கானுங்க. கடவுள் தான் கண்ணை குத்துவாரு, கடவுள் பையனே கண்ணை குத்திட்டு வந்து. ஸோ அந்த மாதிரியான நிறைய கேள்வி இருக்கு. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. இது ஒன்று சொல்லலாம். இந்த மாதிரிதான் மற்ற கேள்விகளும் இருந்தது. என்னப்பா நீ படம் பார்த்தியா ஃபோன் நோண்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அகைன் இதில் வந்து அந்த பிரம்மாண்டம் படம் அப்படி எடுத்திருக்காங்க. படத்தை வந்து ஒரு எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, எதுவுமே சிஜி இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு பெரிய பெரிய விஷயமா ஒர்க் ஆனது எமோஷன். அதை வந்து நோலன் வந்து என் நெஞ்சுக்குள்ள டம்முன்னு இறக்கிட்டாப்ல. ஸோ தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. உங்களுக்கு ஆடிசி படம் முடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படி அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எதுவும் வீட்டிலேயே நான் ஆடிசி பார்க்கல, இருந்தாலும் இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா RIP ஃபார் தெம். போய் ட்ராயிங் ஆடிசி பார்த்துட்டு வந்துருக்கலாம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் போய் பாருங்க, கதை இன்னும் சூப்பராக புரியும். அவ்வளோதான். ஸோ அதான் கைஸ், மென்டல் பீஸ் தான் முக்கியம். சுற்றி வளர்ச்சி இவ்வளோ பெரிய கதை வந்து அந்த காலத்துல ஏன் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாமே இதுக்காக எல்லாம் தெரியல. நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மென்டல் பீஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறதான். ஏன்னா இந்த 3 கேரக்டரோட வந்து நிறைய கேரக்டர்கள் வந்து பேசப்பட்டிருக்கு கிரீக் மித்தாலஜி அப்படிங்கும்போது, இந்த 3 கேரக்டர்கள் எனக்கு என்னை வந்து எந்த அளவுக்கு அதுவும் இப்போ வந்து இவர் நோடிசின்னு ஒரு படம் எடுக்கலன்னா ட்ராய் பார்த்துருப்போனாலும் தெரியாது, கிரீக் மித்தாலஜி கொஞ்சமாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பானு தெரியாது.
கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு வந்து சில எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்தேன். எனக்கு இதுல மென்டல் பீஸ் தான் ரொம்ப முக்கியமா தென்பட்டுச்சு. அதனால உங்களையும் வந்து அதை பாதுகாத்துக்க சொல்லி கேட்கறேன். முக்கியமா பட்டனாலும் இல்லைனாலும் பாதுகாத்து தான் ஆகணும் எல்லாரும். அது ஒரு தலையாய கடமை அப்படின்னு. உயிரே போனாலும் பீஸை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அண்ணாவே சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் யோகேஷ் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. பாய்.